தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்கள் விவரங்களை பதிவு செய்யுங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தங்களுடைய சோதனையை தொடங்கி தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக நிலைக்குழு கண்காணிப்பினர், அதே போல தேர்தல் பறக்கும் படையினர் என 2 பிரிவாக பிரிந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் வாகனங்களை சோதனை செய்யக்கூடிய பணியில் அந்த குழுவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட புருஷவாக்கம் பகுதியில் தேர்தல் நிலைக்குழு கண்காணிப்பு குழுவினர் தற்போது இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 3 காவல்துறையினர் இந்த கண்காணிப்பு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் சோதனை செய்வதை அதிகாரிகள் வீடியோ பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் அதனை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ள அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படக்கூடியவை பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட புருஷவாக்கம் பகுதியில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்படுகிறது. சந்தேகப்படக்கூடிய வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு அவர்களுடைய விவரங்கள் அனைத்தும் காவல்துறையினர் பதிவு செய்து மண்டல தேர்தல் அதிகாரிகளுக்கு அதனை ஒப்படைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மொத்தம் 128 குழுவினர் பிரிந்து 16 தொகுதிகளிலும் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை போலவே தற்போதும் இந்த சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில், அதாவது சென்னை மாநகராட்சி தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கிருபாகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட இருக்கிறது. அனைத்து கட்சியினரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்தந்த மண்டல தேர்தல் அதிகாரிகள் அலுவலகத்திலும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த தேர்தல் பறக்கும் படையுடைய சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. புரட்சிவாக்கம், எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல மற்ற இடங்களிலும், குறிப்பாக பாரிமுனை பகுதியில் இந்த சோதனை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.